இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்திங்கன்னா ஜெயிலில் போட்ட கஷ்டத்திலும் துன்பத்திலும் கார்த்திக் பார்த்திங்கன்னா அங்கே இங்கேன்னு திரிஞ்சிட்டு கிடக்குறாருங்க. எப்படியாவது இலக்கியாவை வெளியே கொண்டே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா எரியிற எண்ணெயில் விளக்க ஊற்றுற மாதிரி நம்ம அஞ்சலியும் பயங்கரமாக ஏதோ திட்டம் போட்டு அவள் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமாக ஈடுபட்டுருக்கான்னு தாங்க சொல்லணும். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானியும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. இலக்கியாவை வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் பாடுபட்டிருக்க சமயத்தில் குடும்பத்தில் அஞ்சலியும் பைரவியும் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இவ வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பண்ணியிருக்க திட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா பொய்யானது அப்படின்றது நம்ம கார்த்திக்கு தெரிய வர்ற வரைக்கும் தாங்க. இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கார்த்திக்கு எப்போ தெரிய வருதோ அப்போவே அஞ்சலியுடைய நிலைமை அவ்வளோதாங்கன்னு சொல்லணும். நம்ம சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருந்து ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி அத்தை பார்த்திங்க அப்படின்னா அஞ்சலியை கன்வின்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பார்த்திங்கன்னா மொட்டை மாட்டில் நின்று காற்று வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கலான்னு சொல்லிட்டு பாலை ஒரு டம்ளரில் சுண்டை காய்ச்சி எடுத்துகிட்டு போயிட்டு நைஸ் பண்ணலாம் இவளை, இதுக்காவது ஏதாவது ஒத்துக்கிட்டு அவளை ஏதாவது கொஞ்சம் கருணை பார்ப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பாலை கொண்டு போயிட்டு அவகிட்ட கொடுக்குறாங்க. என்னத்தை புதுசாக இருக்கே பழக்க வழக்கம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. என்னம்மா இப்படி கேட்ட, நீயும் என் மருமக தானே, இல்லை உங்களுடைய பாச மலர் தங்கமான இலக்கியாவை ஜெயிலில் போட்டதுக்காக வருத்தத்தில் இருப்பீங்கன்னு பார்த்தா என் மேலே பயங்கரமான ஒரு கோவத்தில் இருப்பீங்கன்னு பார்த்தா எனக்கு பால்லாம் கொண்டு வந்து தர்றீங்களே, அதுதான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ஏமா இருக்கிற கஷ்டத்தில் நீ வேறு இப்படியெல்லாம் பேசுகிற, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாலை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா பைரவி கார்த்திக்கு போனப்பட்டு கேட்குறாங்க. கார்த்திக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு, நீ கிளம்பி நாளைக்கு காலையில் வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்ககிட்ட எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, என்னுடைய மனைவியை இலக்கியாவை ஜெயிலில் போட்டவங்க தானே பிளான் பண்ணி, உங்ககிட்ட எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க நம்ம கௌதம். அது விஷயமா தான் நான் பேச போகிறேன் கௌதம், நீ கிளம்பி வா, இலக்கியாவை வெளியே கொண்டு வரதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வர்ற வீடியோவில் பார்ப்போம்.